ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிவிஸ் கடன் சார்பாக நான் இந்த விதையெல்லாம் பாருங்கள், நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ண போகிறேங்க ஆடிப்பட்டத்துக்காக. கொஞ்சம் இதில் வந்து ஒரு 7 வெரைட்டி இருக்குங்க. இந்த 7 வெரைட்டியுமே வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ண போகிறேன் ஆடிப்பட்டத்துக்காக. இது எல்லாமே நாட்டு ரக விதைகள் தாங்க, எதுவுமே ஹைப்ரிட் இல்லைங்க, எல்லாமே நாட்டு ரக விதைகள் தான். வாங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுரை பீர்க்கன் இருக்குல்ல, நுரை பீர்க்கன்லேயே வந்து இது வந்து லாங் சைஸ் நுரை பீர்க்கன்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுரை பீர்க்கன்லேயே வந்து ஸ்மால் சைஸுங்க. நுரை பீர்க்கன்லேயே ஸ்மால் சைஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் வெள்ளரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மலபார் வெள்ளரிம்பாங்க. இது வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்குங்க. நான் சாம்பார் ஏற்கனவே வச்சு சாப்பிட்ருக்கேன். இதோட சாம்பார் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது 2லேயுமே விதைகள் கொஞ்சம் நிறையவே தாங்க இருக்கும். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயில் கழுத்து சுரக்காங்க. மயில் கழுத்து போல் இருக்குது பாருங்களேன், மயில் கழுத்து சுரக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குடுவை சுரை. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் குட்டி குடுவை சுரை. அதெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டதால இன்னும் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். குட்டி குடுவை சுரை. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறகு அவரைங்க. சிறகு அவரிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குங்க. ஒன்று வந்து இது வந்து ஸ்மால் சைஸுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 2 அடி இருக்குங்க சிறகு அவரையிலேயே. இது வந்து ஸ்மால் சைஸுங்க. இது எல்லாத்தையுமே நான் விதையை வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சொரக்காங்க. இது வந்து கரளைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சொரக்கா கரளைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேங்க ஆடிப்பட்டத்துக்காக. இதெல்லாம் யாருக்கு வேணுமோ நீ என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேங்க. ஃப்ரீயாகவே தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து மொத்தம் 7 வெரைட்டி இருக்குங்க. 7யுமே வந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் வந்து நான் இந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுல எவ்வளோ சீடு இருக்குதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் விதையெல்லாம் ஒன்றொன்னையும் தனித்தனியாக எடுத்துட்டுங்க. எடுத்து ஒன்றொன்னையும் தனித்தனி பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சிறகவரைங்க, அதாவது சின்ன சைஸு சிறகவரை. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து கரளைக்கட்டை சுரக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுல்ல கரளைக்கட்டை, அதோடைய சீடு பாருங்கள். அது எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அதே போல் தாங்க சீடுமே நல்லா பெருசாக லென்த்தாக தான் இருக்குங்க. இது வந்து கரளைக்கட்டை சுரக்காய் விதை. இது பார்த்திங்கன்னா மயில் கழுத்து சுரக்காங்க. இதோடைய சீடு வந்து இந்த பாருங்கள், மயில் கழுத்து சுரக்காய். இது பார்த்திங்கன்னா நம்ம நுரை பீர்க்கன் இருக்குங்கள, நுரை பீர்க்கன்ல வந்து குட்டி மினி சைஸஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து நுரை பீர்க்கன் வந்து லென்த்தாக உள்ள ஒரு சீடு வந்து இங்கே பாருங்கள், இது தாங்க. இது வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். அதாவது நுரை பீர்க்கன் வந்து நீட்டாக, இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸ் உள்ளது பாருங்கள், பியூர் ஒயிட்டாக இருக்குது. எனக்கு இது உடைக்கும் போதே உடைக்கையிலே வந்துட்டு என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பியூராக இருக்குது. இது வந்துட்டு நுரை பீர்க்கன் ஸ்மால் சைஸு. இது நுரை பீர்க்கன் பெரிய சைஸ் உள்ளதுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா குட்டி குடுவை சுரைங்க, குட்டி குடுவை சுரை விதைகள். அடுத்து இது பார்த்திங்கன்னா சாம்பார் வெள்ளரி சொன்னேன்னா, மலபார் வெள்ளரி, அதோடைய விதை தாங்க. அந்த 2 பழத்தையுமே எடுத்துட்டேங்க. இதை கொஞ்சம் வீடியோக்காக அலசி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காய வச்சிட்டோம்னா கொஞ்சம் விதைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா தெரியும். சாம்பார் வெள்ளரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு 7 வெரைட்டி இருக்குங்க. 7 வெரைட்டி இருக்குது. இது வந்துட்டு என்னன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ண போகிறேங்க ஆடிப்பட்டத்துக்கு. நிவிஸ் கடன் சார்பாக ஆடிப்பட்டத்துக்கு விதை பகிர்வு
யார் யாருக்கு விதைகள் இந்த விதைகள் தேவையோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் சொல்லிவிட்டு அட்ரஸை போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்டரில் அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.